பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வாழவெல்லாம் வேண்டான்னு வெயிலியே என் பையனை வெத்தலை பாக்கு வெத்தலையா கொள்ளைக்கு போக தண்ணி வெத்தலையா கொள்ளைக்கு போயிட்டு கழுவ தண்ணி இல்லைன்னா அந்த குளத்து பக்கம் போ, அங்க தண்ணி கிடக்கும். அட நீ வேற சும்மா கடலா கூறு கட்டவள, நீ ஏதோ பழமொழி சொன்னியான்னு எனக்கு வாய்க்கு வந்ததை நான் சொன்னேன். நல்லா சொன்னிய போட்டுக்கிட்டு என்ன அன்னைக்கு திடீர்னு கம்பு ஓடிட்டு வருது ஆளு என்னன்னு தெரியலலாம். காலையில எந்திரிச்சதும் குறுக்கு பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு நூல முடியல, அதான் ஒரு குச்சியை எடுத்து வச்சுக்கிட்டு ஊனிக்கிட்டே வாரேன். இப்பெல்லாம் ஆளு கரெக்டா கதை பேசியதுக்கு இங்க வந்துடுறியால. முன்னாடிலாம் அந்த யாரு இந்த நெடுமரங்கனங்க ஒருத்தி வளர்ந்து கிடப்பால பெரிய பொண்ணா, அவ மாமியார் கிட்ட தான் உட்கார்ந்து கொஞ்சம் குழாவிக்கிட்டு கிடப்பிய. இப்ப என்ன அங்க போக்குவரத்தே இல்ல, இன்னும் ஊருக்கு போயிட்டு வரலையாளு. ஆமாலா, அவ இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வாராளோ. நமக்கு நேரம் போட்டுங்களா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. நானும் நல்லா உட்கார்ந்துக்கிட்டீங்க, கொஞ்சம் காலை நீட்டி போட்டு உட்காருங்க. இடம்லாம் நல்லா தான் கிடக்கு. நானும் வேணும்லாளா, அங்க தள்ளி போ. காலையில இருந்து இந்த குறுக்கு வலி உயிர் போகுது. ஏதாவது தைலங்கள்லாம் இருந்தா எடுத்து தேய்ச்சி விடலாம். உன் மருமவுல தேய்ச்சி விட சொல்ல வேண்டியது தானே. யாரு அந்த தெல்லவாரியா? அந்த தெல்லவாரி காலையில போச்சு, எந்த அளவு பயணம் போச்சா என்னமோ தெரியல. மணி 5 ஆகி கிடக்கு, இன்னும் வீடு திரும்பல. அவளுக்கு பிள்ளை குட்டி குடும்பம்னு ஏதாவது மனசுல இருந்தாதானே அவளுக்கு வியாழகளெல்லாம் செஞ்சாதானே தோணும். அவாட்டுக்கு வீடு விடா கதை பேசிக்கிட்டு அங்கங்க கிடைக்கிறத வாங்கி தின்னுக்கிட்டு அந்த ஆளை ஊர் ஜோவிகளுக்கு என்ன தோணும்? வீட்டு பக்கம் தூங்கிறதுக்கு தான் வாரா. மண்ணெண்ண வேப்பெண்ண வளர்க்கண்ண அவ எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, எந்த அலையும் போறா. பாருங்க, நான் சொல்லியேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. உங்க மருமோள அந்த லட்சுமி சரசு உள்ள கூட எல்லாம் சேர விடாதீங்க. அவ்வளோ கூட சேர்ந்து தான் இந்த பெரியவனும் உங்களாம் கெட்டு போறாளுவ. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணும். எங்க சொன்ன கேக்கா என் மொவனும் கொடுக்க இடத்துல தானே அவளும் இந்த ஆட்டம் ஆடியா. அதைத்தானே காய்கறியும் கடந்து புலம்பியா. அவன் மருமவ பெரிய பொண்ணு இப்படி சொல் பேச்சு கேட்காம ஓடியான்னு சத்தெல்லாம் போட்டுட்டாடப்பா. அவன் மோவனும் சரியில்லை, என் மோவனும் சரியில்லை. என்னத்த பண்ண, அவனுக்கு பொண்டாட்டி அடக்கி கைக்குள்ள வைக்க தெரியல. உங்களும் மோவனுக்கு தெரியலன்னா என்ன, நீங்களும் கைக்குள்ள வச்சு ராஜ்யம் பண்ணணும். காய்கறியாவது கொஞ்சம் மருமவளை அதட்டி எல்லாம் பண்ணியா. ஏன் மருமவா இன்னைக்கு சாணி எடுத்து என் மூஞ்சில பூசி என்னான்னு அடிக்க வந்துட்டா தெரியுமா? அப்படியே நான் மிரண்டுட்டேன் அவளை பார்த்து. பத்திராளியே ஆயிட்டா. எனக்கு அவளை பார்த்தாலே இப்பெல்லாம் பயமா இருக்கு. அதனால அவகிட்ட நான் பேச்சே கொடுக்க போறதில்ல. ஏதாவது சொன்னா சரிம்மா அப்படி சொல்லி நான் சமாளிச்சுட்டு ஓட்டிட்டு அலையேன். குடிச்சு போட்ட பாட்டில எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட பாட்டில எடுத்து குடிச்சு போட்டானா, அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்லிய கதை. என்னடா இது, நீ சொல்லியது ஒண்ணு எனக்கு வழங்கலையே. கொண்ட முடிய ஆஞ்சி அவளை காலுக்குள்ள வச்சு கசக்கி எடுக்காம நீங்களும் இப்படி விட்டு தான் அவன் இந்த ஆட்டம் ஆடியா. அவங்களெல்லாம் குடும்பத்தை நல்லா தான் பார்த்துக்கிட்டியாளுவ. புருஷ மருவ குடிச்சாலும் அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவ்வளோ ராஜ்யத்தை தான் பண்ணியாளுவ. இங்க என்னன்னா உங்களோட பிள்ளைல குடிக்காம கொள்ளாம நல்ல பயல்வளா இருக்கானுவ. இவனு பேச்ச கேட்டு அவளுளையா இருக்காண்டாளுவ. அவளோட இருக்க வைக்கிறது இவனு கையில தானே இருக்கு. நம்ம ஏதாவது சொன்னா அவங்களுக்கு நம்ம என்னமோ மாமியா குடும்பம் பண்ணிய மாதிரி தெரியுது. அதனாலதான் நம்ம வாயே திறக்கதில்லை இப்பெல்லாம். நம்ம என்ன எவ்வளோ காலம் இருப்போம்? இருக்க வரைக்கும் என்ன நீ ஒரு வாரமாக இருந்துட்டு நம்ம ஜீவன் போகும்போது போய் சேர வேண்டியது தான். அவியல்வ பாடு, அவிய புருஷன் பொண்டாட்டிய பாடு, என்னமோ பண்ணிட்டு போறாவ. நம்ம காலத்துக்கு அப்புறம் தான் எப்படி இவ்வளோ சோறுகறி பொங்கி தின்னுட்டு பிள்ளைகளும் பல்லெடுத்துக்கு அனுப்பிட்டு புருஷனையும் பாப்பாளுவெல்லாம் தெரில. இப்போ நமக்கு திறம் கிடைக்க வரைக்கும் சோறு பொங்கி ஆக்கி போடியும் அவ்வளோ தின்னுட்டு மிதப்பில் திரியாளுவேன். ராமராஜன் நடித்த படம் வில்லு பாட்டுக்காரன், அதை பார்த்துட்டு செத்து போனா என் வீட்டுக்காரன். அவனும் போய் சேர்ந்துட்டான் மவராசை. நம்மளை இவ்வளோ கிட்ட விட்டுட்டு இழுத்து மூச்சு விட்டா இரவானத்துல போய் உழுவாளுவ. அவளுக்கா நீ பயந்துகிட்டு இருக்க. பசிக்கு பச்சை தண்ணி இல்லாதவங்க வீட்டுல இருந்து பொண்ணு எடுத்துட்டு இன்னைக்கு அவளுக்கு பகுமானமா எல்லாம் கிடைக்கிறதுனால இப்படிதான் இருப்பாளுவ. நம்ம என்னத்தை செய்ய, பவுசு பண்ணிக்கிட்டு அலையாளுவ. அதை சொல்லு, நீ கொஞ்சம் உன் மருமகளை முடிஞ்ச அளவுக்கு அடக்கி வைக்க பாரு. இல்லைன்னா ஒரு நாள் உன்னைய சந்தி தீர்க்க வச்சிருவாளுவ. என்கிட்ட அன்னைக்கு என்னன்னு மல்லு கட்டிக்கிட்டு வந்து நின்னாலுவ தெரியுமா? என்ன திருப்பி பிடிச்சி காஞ்சி கடிச்சு வச்சு விட்டோம்ல அந்த தலைவர் பொண்டாட்டிய. இனிமே அவளும் என்கிட்ட எந்த சங்கத்தமும் வச்சுக்கிட முடியாளுவ. அவ்வளோ முடிய ஆஞ்சி விடுவேன், ஆஞ்சின்னு இனிமே தெரியுமில்ல. இவ பிரட்டையா அவ்வளோ ஆயாம இருந்தா சரிதான். எது இல்ல அது ஒன்றும் இல்லை. இந்த நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும்ல, கொஞ்சம் நாட்டுக்கோழி முட்டை ஒரு 2 தாரியில அது கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்க்கேன். முட்டைலாம் வலிக்குது. கொஞ்சம் நாட்டுக்கோழி கொஞ்சம் கிண்டி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தின்னா கொஞ்சம் முட்டை வலி கேட்குமான்னு பார்ப்போம். நாட்டுக்கோழி முட்டை இருக்கு, ஒரு முட்டை 15 ரூபா, வேணும்னா வாங்கிக்கிடுங்க. ஏது 15 ரூபாயா? இவ்வளாண்டு கோழி புடுக்கணங்க இவ்வளாண்டு இருக்கும், அதுவா 15 ரூபா? ஆமா, கடை வெள்ளையே 10-13 ரூபாய்க்கு உட்காணுவேன். வீட்டில் நான் ஒரிஜினல் முட்டையை தரேன். கடையில் காப்பி கலந்து காப்பி போட்டு கலந்து தருவான். அந்த முட்டையை நம்பி 13 ரூபா கொடுத்து வாங்குறீல்ல. வீட்டில் என் கோழி முட்டை நல்ல முட்டை, அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்ல முட்டையா இருக்கும். மருந்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சரி
சரி போகும்போது தான் 2 முட்டை, நான் அப்புறம் காசு தாரேன். இப்போ எடுத்துட்டு வரல. ஐயா இந்த கதையே வேணாம். கையில காசு, வாயில முட்டை, அவ்வளவுதான். நம்ம கிட்ட இருந்தா இப்ப தாரேன் அப்புறம் தாரேன் இந்த கதையே இருக்கக்கூடாது அம்மா. யாரா இருந்தாலும் சரி, எந்த பழக்கவழக்கமா இருந்தாலும் சரி, கையில காசை தந்தாதான் கையில முட்டையை கொடுப்பேன். இல்லாட்டினா நான் முட்டையெல்லாம் நான் இருந்து போச்சுன்னா அப்படியே அடக்கி வச்சு கோழி குஞ்சு பொறிச்சு நான் அது பாட்டுக்கு வளர்த்துட்டு அடைப்பேன். இங்கே கோழி முட்டைக்கு குத்துப்படியாதான் இருக்கு. இன்னும் 4 கோழி ஊருக்குள்ள கொண்டு வந்தானா வாங்கி போடணும். இல்லைன்னா சந்தையில போய் நானும் கோழியை வாங்கி போடணும்னு இருக்கேன். எவ்வளோத்தையும் களவாண்டு திட்டுட்டு போயிடுறாளுவே கம்மநாட்டிவே. என்னைக்குதான் என் கையில கிடைச்சாலும் அந்த சிறுக்கிவை கொண்ட முடிய ஆஞ்சி எடுக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்னைக்கு நம்ம வீட்டு கழுதை இவகிட்ட முடிய ஆஞ்சிட்டு மொட்டை அடிச்சுட்டு போறாளா தெரியல. நம்ம வீட்டு கழுதை தான் இப்படி திருடி தின்னுட்டு தெரியும். என்ன நீ நம்பிக்கை இருக்காண்டாம ஒரு மனுஷனுக்கு மனுஷன். நான் உனக்கு தராம இருப்பேனா? என் மோவன் என்கிட்ட காசெல்லாம் தருவான், நான் உனக்கு தந்துருவேன். தா ஒரு 2 முட்டை தன்னைக்கு. நாளைக்கு நான் மறுபடியும் நிறைய வாங்கிக்கிடுவேன். நான் எப்படியும் வாங்கணும். காலையிலே ஒரு 10-15 கோழி முட்டை விட்டுருக்கு, எடுத்து வச்சிருக்கேன். அப்ப இருந்தா யாருக்கும் கொடுத்துறாத வையி. நான் என் மோவன்ட்ட காசு வாங்கி மொத்தமா வாங்கிக்கிடுவேன். தேவைப்படுத்து பத்துக்க. அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தினமும் 2 முட்டை தின்னு டாக்டர்காரன் சொன்னான். நான் என் மோன்ட்ட சொன்னேன், அவன் வாங்கி தரேன் தான் ஏமாத்திட்டு அடக்கான். காசை தாயா நானே வாங்கிக்கிடியேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கிடியே. என்ன நீ யாருக்கும் கொடுத்து விடாத. சரி சரி. அழகிய ரகுவரனை நம் தினமும் நின்ன கோரி வரணும் வரணும் நினைச்சிடும் என்னை தேடி வரணும் வரணும். என்னவ சோனி, ஏதோ மியூசிக் கிளாஸ் சேர்ந்துருக்கியா என்ன? தனியா என்னமோ கவுண்டம் பண்ணி இந்த கறிக்கடையில கொத்துற மாதிரி நின்று கோரி வரணும்னுங்கிறது பாடிக்கிட்டு இருக்க. பாட்டு கத்துக்கணும்னா வெளியில இருந்து கத்துக்க கூடாது. தண்ணிக்கு கழுத்தளவு நல்லா முங்க வரைக்கும் இருந்துக்கிட்டு சாதகம் பண்ணணும். தண்ணியில சாதகம் பண்ணாதான் குரல் வளம் கூடும். செருப்பு, நான் சும்மா வந்து உட்கார்ந்துருக்கேன் பக்கிரிக்கி. சும்மாயா வந்திருக்க? நான் கூட நீ எதுவும் பாட்டுக்கிட்டு கற்றுக்க போகிற போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். காலேஜில் எதுவும் காம்படிஷனில் சேர்ந்துக்கிட்டாயோன்ட்டு. நம்மளாம் எப்பயும் ஆடியன்ஸ் தான். சரி அதை விடு. அம்மா எங்கன்னு ஃபோன் பண்ணியா? ஆமாம் ஃபோன் பண்ணினேன். தோட்டத்தில் நிற்கலாம், முருங்கைக்காய் பறிச்சாவலாம். அதனால் முருங்கைக்காவெல்லாம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம். குட்டியான வருது, அதில் ஏற்றி விட போகிறோம் இப்போ தான். அதனால் சாய் வந்துடுவேன்னு கொஞ்சம் கழிச்சு. நீங்கள் தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு உட்காந்து படிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் சாப்பாடெல்லாம் திறந்து பார்த்தேன், சோறு கறி எல்லாம் இருக்குது. சரி அதான் உடனே காணுமே நினச்சிக்கிட்டு தான் வேற வந்தேன். எனக்கு சோறு வேண்டாம், பசிக்கல. நீ வேணா போய் சாப்பிடு. என்ன மேடத்துக்கு இப்போலாம் பசிக்க மாட்டேங்குது? முன்னாடிலாம் காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்துலாம் வந்த உடனே தட்டை தான் தூக்குவேன். பசிக்குது சோத்த போட்டுன்னு. இப்போ என்ன பசிக்கல, நீங்கள் வந்து உட்காந்து தனியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. என்ன சோனி போக்கே சரியில்லையே. மூஞ்சிலே எட்டிட்டு மீச்சிருவேன் பார்த்துக்க. உடனே மாதிரி நினச்சியோ? நடிக்காத. எக்காரணத்தை கொண்டோம் நீ நினைக்கிறத மட்டும் நான் பண்ணே மாட்டேன். என்ன பாப்போமா? பாப்போம். வேணா பாரு. இங்க உன் நிலைமே நடக்குமா நடக்காதான்னு இருக்கு. இதுல நான் வேற எல்லாம் இந்த தப்ப செய்ய மாட்டேன். என் கதையை நான் பார்த்துக்கிறேன். அதை எப்படி அம்மா கிட்ட சம்மதம் வாங்கணும், சம்மதிக்க வைக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். பார்க்க தானே போறேன். நான் படிச்சு முடிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேட்டா அம்மா எதுனாலும் சரிதான் சொல்லுவாங்க. அதனால நாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு பேசவே மாட்டோம். பாப்போம். நானும் பார்க்க தானே போறேன். அந்த சாக்கடையில போய் விழுறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வம் என்ன? ரொம்ப பண்ணாத என்ன? அதெல்லாம் என் ஆள் என்னைய பார்த்துப்பான். கிளிப்பா அவங்க அம்மா முந்தனையில போய் ஒளிஞ்சுக்கிடுவான். இந்த மாதிரி சோனி தேவையில்லாம பேசாதண்ணே. சிப்பா உங்ககிட்ட பேசினாலே சண்டை தான் வரும். நான் போறேன். என்ன இவா இப்படி குவாச்சிட்டு போறா? நான் உண்மையை தானே சொன்னேன். நான் மட்டும் ரமணி வீட்டுக்கு மருமகளா போனேன். ரமணிய துணிய கண்ணு ஓட விட்டுருவேன். தன்னாந்த நீச்சிருக்க தத்தளிச்சிதான் இருக்க நினப்பினான் பறிச்சேன் தாமரையே. புஷ்பக்கா வாரமணி. என்னக்கா போன போட்டா எடுக்க மாட்டேங்க? ரொம்ப பிஸியா? காலையில போன பண்ணி ஒரே புலம்பிட்டு நடந்த. அதுக்கப்புறம் போன போட்டா எடுக்க மாட்டேன்ட்டியா? ஃபோன் பண்ணனியா? நான் போன கவனிக்கிறியோட எங்க இடக்கா தெரியல. நானே அதை தேடவே இல்லை. அப்புறம் ஆமா போன் அடிச்சு பார்த்து நீ எடுக்கே இல்லை. சரி வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி 5 மணி பஸ்ஸுக்கு தான் கிளம்புனேன். நீ நேற்று அன்றைக்கி பாத்திரம்லாம் தந்து விட்டல சாப்பாடு கொஞ்சம். அந்த பாத்திரங்கள்லாம் கடந்து சரி அதை கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். இவன் வேற காலையிலே கிளம்பி கடைக்கு வந்துட்டானே. வீட்டில் பொண்ணு பிள்ளை வேற என்ன பண்ணுது எதுன்னு தெரியலையே. இவளும் வேற போன் எடுக்க மட்டும் கலந்து அவர்கிட்ட பார்த்துட்டு வருவோம்னு நினச்சிக்கிட்டு வேற வந்தேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு கிடைச்சிட்டது தங்கமான மருமவா. அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது.
உடனே மருமவளை தலையில தூக்கி வச்சு ஜிங்கி ஜிங்கின்னு ஆடாத. இப்பதானே வந்திருக்கா, போக போக தானே அவளை பத்தி தெரியும். அதுக்கு முன்னாடி அவளை நீ பாராட்டியேன்னு தலையில ஜிங்கி ஜிங்கின்னு வச்சுக்கிட்டு ஆடாத. சேச்சே, நம்ம நினைக்க மாதிரிலாம் இல்லை அந்த பிள்ளை, நல்ல பிள்ளை. வர்றவ ஆக்கள்லாம் அப்புறம் தான் தெரியும், வந்ததும் அப்படிதான் இருப்பாளுவே. அவ்வளோ கைக்குன்னு எல்லாம் வந்த அப்புறமா அவ்வளோ ஆட்டத்தை காமிப்பாளுவ பாரு. சே, என் மருமவளை பார்க்க அப்படி தெரியல. இந்த புடவை நல்லா இருக்கா பாருங்க. வாமா மருமவளை. வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். என்னம்மா படிச்ச பிள்ளை ஆன்டின்னு கூப்பிடுவேன்னு பார்த்தா அத்தைங்க நல்லா ஆன்டின்னு கூப்பிடு ஸ்டைலா, அதானே நல்லா இருக்கும். படிச்ச பிள்ளைகள் மாதிரி நடந்துக்கிடணும். அவளை வேணா ஆன்டின்னு கூப்பிடுமா, என்னையெல்லாம் நல்லா அழகா அத்தனே கூப்பிடு, அது போதும் எனக்கு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிக்க. என்னதுல கையில சேலை தூக்கிட்டு வந்து நிற்க? இல்லை ஆன்டி, அத்தை தான். ஏல ரமணி, நான் தான் என் மோவே வேலையை விட்டு வர்ற நேரத்தில் நல்லா அழகா சேலையை கட்டிட்டு இருந்து சொன்னேன். அதான் இந்த சேலையை உடுக்கட்டுமான்னு வந்து கேட்கறதுக்கு வந்திருக்கா. அக்கா லூசாக்கா நீ, இப்போ உள்ள பயில்களுக்கு நல்ல ஜீன்ஸ் பேண்ட் கவுனு போட்ட பிள்ளைல தான் பிடிக்கும். நீ என்னென்ன சேலையை கிட்ட சொல்ற? அந்த காலத்து மாதிரி அந்த காலத்து பிள்ளைகள் இருக்கு. மோனே ஏற்கனவே முஞ்சுதிக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வாங்கிட்டு வந்து சேலையை கட்டிட்டு போய் நின்று அவன் எங்கே யார் எடுத்து பார்ப்பாவள? அவளுக்கு பிடிச்ச மாதிரி கவுனை போட்டுக்கிட்டு நிற்கட்டும். நல்லா மாடனான பிள்ளையா தானே இருக்காவா, அவளுக்கு பிடிச்ச துணியை போட்டுக்கிட்டோம். இல்லை ஆண்டி, எங்கள் அத்தை உனக்கு பிடிச்ச துணியை தான் போடுன்னு சொன்னாங்க. அவங்க வர்ற நேரத்தில் மட்டும் வேணா விருப்பப்பட்ட சேலை கட்டுன்னு சொன்னாங்க. ஆமா ரமணி, நான் விருப்பப்பட்டாதான் கட்டுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவியல்வ விருப்பம் தான், அவியலுக்கு என்ன போடணும்னு தோணுதோ போட்டுட்டு போட்டோம். ஏம்மா நீ சேலைலாம் கட்டாத, நீ இருக்க மாதிரியே இரு, அதான் உனக்கு நல்லா இருக்கு. பத்துக்க சேலையை உடுத்தனா நீ என்னமோ அந்த முருங்கைக்காய்க்கு கை கால் முளைச்ச கணக்கா இருப்ப, நல்லா இருக்காது. நீ அதனால இப்படியே இரு, கவுன் போட்டுக்க. நல்லா எல்லாம் தலையை விரிச்சு போட்டுட்டு நல்லா அழகா ஸ்டைலா இருக்கு பாரு, அந்த மாதிரி இரு. எப்பயும் இப்படி கொண்டே போடாத. சரி ஆண்டி. ஏம்மா மருமவளே, நீ உள்ள போ, நான் தான் வாரேன். 3 பேருக்கும் கொஞ்சம் காப்பி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியாமா? சரித்த. எல்லாம் கொஞ்சம் நில்லு, நான் அந்த கம்பு பையன் எடுத்துட்டு போ. இங்க உள்ள பாத்திரம் தான், கொஞ்சம் பாத்திரம் இருக்கும். அப்புறம் பூ வச்சிருக்கேன், பூ எடுத்து வச்சுக்க தலையில. சரி ஆண்டி. நம்ம வீட்டில் பூத்ததுதான் பார்த்துக்க, அதுதான் பறிச்சு தொடுத்து எடுத்துட்டு வந்தேன். உனக்கு வர மருமவெல்லாம் என்ன பாடு பட போறாளோ தெரியல. எனக்கு தான் நான் இவரோட தங்கச்சி மூவா இருக்காள சரண்யா, அவளை தானே இவனுக்கு கட்டணும்னு இருக்கேன். அது நல்ல மாடனா இருக்கும். அவ வீட்டுக்கு வந்த அப்புறம் அவளை நானும் ஜோடியா துணியை போட்டுக்கிட்டு எங்கனாலும் போகும் பாரு. அது சரி. ஆமா, நீ என்ன முருங்கலை உருவிக்கிட்டு இருக்கா? மருமகிட்ட கொடுத்து உருவ சொல்ல வேண்டியது தானே. அவ உருவியன்னு தான் சொன்னா, நான் தான் வேண்டான்னே. எங்க உள்ளது முருங்கையில? இந்த பக்கத்துல உள்ள வீட்டுல முருங்கை உடஞ்சு விழுந்துட்டு காய் பறிக்கும் போது, அதனால அந்த களை வேணா நல்லா இருக்கு, வேணா கீரைக்கு வேணா எடுத்துக்கங்கன்னாவ. கொஞ்சம் காயும் தந்தாவ, அந்த காயும் வாங்கிட்டு முருங்கலையும் வாங்கிட்டு வந்தேன். சரி பிள்ளைக்கு கொஞ்சம் சூப்பு வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உருவிக்கிட்டு இருக்கேன். இனிமேதான் என் மருமகளுக்கு சூப்பு வச்சு கொடுக்கணும். உடம்பு தேராம இருக்கால, நல்லா நம்ம உடம்ப கொடுத்து தேத்தினா தானே அவன் நமக்கு ஒரு பேரனோ பேத்தி ஏதாவது ஒன்று பெற்று தருவா. மருமகளுக்கு பார்த்து செய்ய போல இருக்க. இப்படியே செஞ்சுக்கிட்டு இரு, கடைசி வரைக்கும் நீ தான் அவ்வளோத்தையும் செய்ய வேண்டியிருக்கோம், பார்த்துக்க. ஏன் உன் வீட்டுக்கு மருமக வந்தா நீ செய்ய முடியா என்ன? அவ வந்தப்புறம் ஒன்று அவ செய்யணும், இல்லைன்னா ஒரு வேலைக்காரியை வச்சு வேலைக்காரியை செய்ய சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிடணும். உனக்கு என்னம்மா, உனக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, எல்லாம் செய்வேன். எனக்கு அப்படியா? உனக்கு என்ன கரை, பொண்ணு வீடு நல்ல வசதி. ஒரு 200-250 போனா அது கேப்பான்னு பார்த்தேன்னா வேற 7 ரூபா போடியதை போடட்டும்னுட்டேன். அவ 7 ரூபா இப்போ கம்மியாக தான் போட்டிருக்காவ. உருப்படி நிறைய இருந்தால் தானே ஒரு சொத்து பத்துன்னு வாங்கி போடியது, தொழில் தொடங்கியதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏண்டாம்மா பெருசாக பேராசைப்படக்கூடாது. நம்ம பையன் அந்த பிள்ளைய நல்லபடியாக வச்சுருந்தாலே போதும். நம்ம பையன் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், இப்போ ஏன்னு தெரியாமல் நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஜாதகம் பார்க்க போனோம் நல்லா. ஆமாம், அன்னைக்கு வேற நான் கொஞ்சம் மறந்துட்டேன். அவன் வேற காலையிலே கிளம்பி போயிட்டானா, எனக்கு ஒரு மாதிரி மனசே குழப்பமா இருந்துச்சா, அதனால அப்படியே வேற மருமூளை பார்த்துட்டு வீட்டிலே இருந்துட்டேன். அதான் வேற வரல. இனிமேல் நாளைக்கு போக மாட்டே. நாளைக்கு நான் வேணா வாரேன் காலையில் 10 மணிக்கு போல. ஆமாவா, சேர்ந்து போய் பார்த்துட்டு வருவோம் அவனுக்கு என்ன ஏதுன்னு. ஆமாம் பார்க்கணும் ரமணி, இப்படியே இவனை விட்டா சரிப்பட்டு வராது. என்ன இந்த பொம்பளை மூஞ்சில் அடித்த மாதிரி சட்டுன்னு பேசுது. இது பேசுறதே எனக்கு பிடிக்கல. இந்த பொம்பளை கிட்ட நம்ம அத்தையெல்லாம் ரொம்ப பேச விடக்கூடாது, வேற நல்லா இருக்கு அத்தையை கெடுத்து விட்டுரும். இது அப்பத்துல இருந்தே பொண்ணு பார்க்க வரும்போதுல இருந்தே எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. ஒரு படியாதான் பேசுது. இது வந்துச்சுன்னா இனிமேல் மூஞ்சி கொடுத்து பேசக்கூடாது. வா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிந்துடணும் உள்ள. அது பேசுறத பார்த்தாலே காண்டாவுது. பேசாட்டிக்கு அந்த பொம்பளைக்கு மட்டும் சீனிக்கு பதிலாக உப்பு போட்டு கொடுத்துருவோமா? சேச்சா வேண்டாம், வேற ஃபர்ஸ்ட் நாளே மாட்டிக்கிடுவோம். போனா போகுது, இன்னைக்கு சர்க்கரையை போட்டு கொடுப்போம். இனிமேல் எனக்கு கொஞ்சம் ஓவரா பேசிச்சு, அன்னைக்கு கன்ஃபார்ம் உப்பு தான். எங்கேயாவது ஒரு 4 நாளுக்கு வெளியே எதுனா போக சொல்லு 2 பேரையும். அப்பன்னா ஒரு வேளை 2 பேரும் பேச வாங்க தனியாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு தோணுது. ஆமாம், இன்னைக்கு வந்ததும் அவங்ககிட்ட வேலையாக தான் பேசணும்னு இருக்கேன் நானும். இந்தாங்கத்த காஃபி. முதந்தா உங்கள் ஆண்டிக்கு கொடுமா. நீங்கள் எடுத்துக்கோங்கத்த, நான் அப்புறம் ஆண்டிக்கு கொடுக்கேன். சரி கொண்டா. இந்தாங்க ஆண்டி, காஃபி எடுத்துக்கோங்க. ஆண்டின்னு சொல்லும்போது எவ்வளோ அழகா இருக்கு பாரு. சரி ஆண்டி. அம்மா மருமவள வா வந்து உட்காரு, நீயும் குடி. சரித்த, வா வந்து உட்காரு இப்படி. ஏம்மா நீங்களே ஏதாவது தேன் நிலவு போகிறதுக்கு எதாவது முடிவு பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஆண்டி, இன்னைக்கு உன் புருஷன் வந்ததும் அவங்ககிட்ட பேசி எங்கே போகலாம் என்னன்னு 2 பேரும் பேசி முடிவெடுங்க. என்ன நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது போனாதான், டூருக்குன்னு போனாதான் உங்களுக்குள்ள நல்ல பேச்சுவார்த்தை இருக்கும். இப்போள்ள பிள்ளைகள் எல்லாம் லவ்வுக்கு பண்ணி பேசுது வேலை. திடீர்னு பிடிச்சி இந்த அரேஞ்சு பேரச்சை கட்டி வச்சதான் கொஞ்சம் ஆளாளுக்கு அப்படி தான் திணறுவாவே. அதனால் நீங்களும் 2 தனி எங்கன்னா இருந்தீங்கன்னு வைங்க பேசுவான்னு நினைக்காவேன். அதனால் நீ
கொஞ்சம் அவன்கிட்ட பேசு இன்னைக்கு ராத்திரி என்ன? சரி ஆண்டி. இதெல்லாம் நாங்கள் உனக்கு சொல்லி தரணும்னு இல்லை. இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாம் உசாராக தான் இருக்கிய. இருந்தாலும் நீ சொல்லு இன்னைக்கு பேசு என்ன? சரி நீ அவன் பேசுவா விடு. அந்த கதை வேண்டாம். அவன் வேற வருத்தப்பட போறான். என்னத்தை வருத்தப்படுறதுக்கு? இனிமே அவன் நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஆகி போயிடுச்சு. இனிமே எல்லாம் எதா இருந்தாலும் சொல்லணும்ல. நீ துணிமணி மட்டும்தான் மாடனா உடுக்கா. ஆனா பேச்சில் எல்லாம் பழைய அளவுலாம் தான் இருக்க நீ. ஆமாம்மா, நீ நல்லா ட்ரெண்டிங்காக தான் இருக்க போ. ஆமா, இந்த காலத்து பிள்ளைகளோட நம்ம சேர்ந்து பயணம் பண்ணலன்னு வை, நம்மள பூமராண்டின்னு சொல்லி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவாவ. அதனால அவியல்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சேர்ந்துக்கிடணும். அது சரி. என்னம்மா சொல்ற? அப்படிதானே? ஆமா ஆண்டி. பெரிய பொண்ணு குதிச்சிரட்டுமா? குதில குதிச்சு சாவம்ல செத்த பேல. நீ செத்த எனக்கு என்ன வந்துச்சு? அறிவு கெட்டவா. குதிக்கட்டுமா சாவட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. குதிச்சு சாவுலாச்சிக்கிறோம். சாவி எவ்வளவு வேற எங்கன்னா போய் குதிச்சு சாவுங்க. என் கிணத்துல ஏன் கிடந்து மதம் அழிகிறிய? எக்க, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தி உள்ள விழுந்து சாவுறான்னு நினைக்கேன். அப்பத்துல இருந்து இந்த கணத்தை சுத்தி சுத்தி தான் வாராளுவ. இங்கனேதான் மதம் அழிஞ்சிட்டு அடக்காளுவ. சொன்னாலும் கேட்காண்டங்காளுவ. எவ்வளவு காலை தடிக்கு உள்ள உளுந்தாலும் உழுவாளுவன்னு தோடுது எனக்கு. நம்ம பெரிய பொண்ணு என்னை மாதிரி ஒத்த காலை உள்ள கடத்துக்குள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நிக்கிறோன்னு பாப்போமா? உளுந்தா உள்ள கடப்பாளுவ. நம்ம பாட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான். ராத்திரி முழுக்க கணத்துக்குள்ள கடந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு கணத்து தண்ணியை குடிச்சிட்டு அடங்கன்னு பட்டு போவோம். நல்லா அசால்ட்டா நிப்பேன். பாப்போமா? பாப்போம் வா. பெட்டு எவ்வளவு பெட்டு வச்சுக்கலாம்? 10 ரூபா தான். 10 ரூபா தான் பெட்டு. ஓகேயா? ஓகே டீல். வா, என் பக்கத்துல வந்து நில்லு. உன் பக்கத்துலயா? நீ அந்த ஆள உனக்கு கால் நடுக்கமாச்சுன்னு அப்படியே லாந்துறேன்னு என்னை உள்ள தள்ளி விட்டுட்டு நீ கிணத்துக்கு வெளிப்பக்கமா குதிச்சு தப்பிச்சிருவ. அதெல்லாம் விளைக்காது. நீ அந்த பக்கம் நில்லு, நான் அந்த பக்கம் நிற்கேன். யார் எவ்வளவு நேரம் நிற்கான்னு பார்ப்போம். சரி. கொஞ்சம் வரவு கட்டிட்டு போலான்னு பார்த்தனா இவ்வளோ மதமொழி எல்லாம் செய்யாளுவே. கொஞ்சம் வீட்டுல கருத்தரிசி கிடந்துச்சு. அந்த கருத்தரிசி போட்டனா வியாபம் யாராவது கொஞ்சம் கேஸ் அடுப்புல போட்டா வேற கேஸ் எல்லாம் வீணாகுதுன்னு நானும் கொஞ்சம் வரவு பறக்கலாமேன்னு வந்தேன். இவ்வளோ என்னன்னா வீட்டுக்கு போற நேரத்துல கிடந்து சுவாதிச்சுட்டே அடக்காளுவேல. எல்லாம் விழுந்து செத்துறாதீங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது லட்சு. நீங்க வரவு கட்டுற வரைக்கும் நாங்கள் விளையாடிக்கிட்டு இருப்போம். இவங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற இடமே கிடக்கலையாக்கும். நேரம் ஆகுதுல. பொழுது போனதுக்கு அப்புறம் எப்படி கணத்துல மதமளியாதீங்களா? யாரும் காப்பாத்த கூட வர மாட்டாவா? அவ்வளோ வீட்டுக்கு போயிருப்பாவே. நம்மள நிம்மதியா விளையாட விடுறவளா பாரு பெரிய பொண்ணு. நாளைக்கெல்லாம் தோட்டத்துக்கு வந்தா இவியல் வேலையை பார்க்க வச்சுட்டு நம்ம இந்த விளையாட்டு விளையாடுவோம். என்ன சூப்பரா இருக்கு. இருக்காது எல்லாம் சரசு. வா நம்ம போவோம். இவ்வளவு என்ன நீங்க கிடக்காளுவே. லட்சு கிளம்பிட்டீங்களா? இருங்க, நான் தான் வாரோம். நீங்க 2 பேரும் கணத்துக்குள்ள நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருங்க, நாங்க போயிட்டு வரோம். என் மோள்ல வேற தேடுவாளுவ. பொழுது அடைஞ்சு போச்சு. இன்னும் காணுமேனு கத்திட்டு அடப்பாளுவ. இந்த லட்சு நான் வந்துட்டேன். நான் ரெடி. போலாம். உமா தான் அங்க இருக்க போறாளாம். ஐயோ, என்னைய விட்டுட்டு போயிடாதீங்க. இருங்க, நானும் வரேன். அந்த முருங்கைக்காவெல்லாம் பறக்கிட்டு வாடா. நீ தானே பறக்கி வச்சா? வீட்டுக்கு கொண்டு போறேன்னு. ஆமா இந்த வாரேன். கணத்துக்குள்ள விழுந்து செத்துறாதலா? ஐயோ, என் முருங்கைக்காலாம் அனாமத்தா கிடக்க. வா சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா போவோம். ரைட் போலாம். பெரிய பொண்ணுக்கு முருங்கைக்காய் வேண்டாமாம்மா? ஆமா, அவ வேண்டான்ட்டா. வேணா வீட்டு பக்கத்துல போன அப்புறம் வேணா 2 காய் தாங்க, நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். எங்க மாமியார் இல்லல, வேண்டாம் அப்படின்ட்டா. அவியதான் முருங்கைக்காய் ஓட்டி ஏதாவது புதுசா செய்வாவ. நமக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. வேணா நான் 2 காய் மட்டும் எடுத்துட்டு போய் கார குழம்பு வச்சுக்கிடுவேன் அப்படின்ட்டா. நான் என் மாமியார்கிட்ட கொடுத்து முருங்கைக்காய் பொரியல் செஞ்சு கேட்பேன். சரி, கேளுங்க வாங்க போவோம். சரி, போனை எடுக்க அவளை. ஒரு பாட்டு வந்துச்சுன்னா ஒய்யாம அவ்வளோ அதே பாட்டை கொட்டி சாவ அடிக்கானுவேன். போனை எடுத்தாலே எரிச்சலா வருது. இவனுக்குலாம் வேற வேலை இருக்காத என்னமோ தெரியல. வர போன்ல எதுவும் பார்க்க ஆக மாட்டேங்குது. எம்மா மருமவுல இந்த பாலை கொண்டு போய் என் மோனுக்கு கொடு போ. எத்தை நானா? ஆமாம்மா, நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். அவன் அந்த வெளியில தான் இருக்கான் பாரு. போய் கொண்டு போய் கொடு. அதுக்கப்புறம் போங்க, போய் ரூமுக்கு போய் சீக்கிரம் தூங்குங்க. நீ யாரும் ஆகுதுல்ல? ஐயோ அத்தை, எனக்கு பயமா இருக்குது அவர்கிட்ட பேசுறதுக்கே. இங்க பாருமா, இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? என்னதான் இருந்தாலும் உன் புருஷன் தானே. போ, இந்த போய் பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு போய் பேசு. அவனும் சீக்கிரம் சரியாயிருவான். அவனை தான் நீ மாத்திரேன்னு இருக்கல்ல. வேற பேசாம எப்படி அவனை நீ பழைய நிலைமைக்கு மாத்துவா? இந்த பாலை கொண்டு போய் கொடுத்தே பேசு. போ, வாங்க ரூமுக்கு போய் படுக்க போலாம். எதுக்கு இங்க பனிக்குள்ள கிடக்கின்னு? அப்பதான் அவன் வருவான். ஐயோ அத்தை, நான் பேசுறேன். ஆனா நீங்க கொண்டு போய் இன்னைக்கு பாலை கொடுங்களாம். இங்க பாருமா, சொன்ன கேளு. போ, நீ கொண்டு போய் கொடு. ஐயோ, அந்த அத்தை சொன்னா கேட்க மாட்டேங்காங்களே. சரி, கொண்டாங்க, கொண்டு போறேன். சரி, நீங்க சீக்கிரம் போய் தூங்குங்க என்ன? சரித்த.
ஐயோ இந்த அத்தை இவர்கிட்ட நம்மளை கோத்து விட்டுருச்சே, இப்போ எப்படி பாலை கொண்டு போய் கொடுக்குது? ஆமா ஆமா, அந்த லோடெல்லாம் நாளைக்கு வந்து இறங்கிரும். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத்தா சரி, நான் அப்புறம் பேசுறேன். என்னது அத்தானா? இந்தாங்கத்தா பால், அத்தை கொடுத்து விட்டாங்க. இப்ப பாரு, உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்கிட்ட எந்த உரிமையும் எடுத்துக்காதன்னு. சும்மா என்னைய அத்தான் பொத்தான்லாம் கூப்பிடாத, சந்தோஷனே கூப்பிடு. எனக்கு இந்த பாலெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீயே குடிச்சிட்டு போய் தூங்கு போ. இந்த காப்பி கொண்டு வரேன்னு வரது, அப்புறம் சாப்பாடு போட்டு தரேன்னு சொல்லி வரது, இப்படி ஒவ்வொரு வேலையும் எனக்காண்டி செய்யற மாதிரி என்கிட்ட நடிக்காத. கிளம்பு. என்ன இவரு நம்மளை கிளம்புன்னு சொல்லிட்டு இவரு கிளம்பிட்டாரு? இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே, நம்ம பாலை கொண்டு போனாலே இவர் இப்படி தான் சொல்லுவாருன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும். இதுக்கு தான் அத்தைக்கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுங்க அண்ணே, அவங்க கேட்காம என்னையை கொண்டு போய் கொடுன்னு சொல்லி கடைசியில் அவர் பாலை குடிக்காமலே போயிட்டாரு. சரி, இனிமேல் நம்ம குடிச்சிட்டு போய் தூங்குவோம். மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட எப்படிதான் பேசுறாளுங்களோ தெரியல. இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனாலதான் நிறைய கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையா வருது. கல்யாணம் வேண்டான்னு முதையே சொல்ல வேண்டியது தானே. இப்போ வந்து நின்றுக்கிட்டு இதை குடி அதை குடி அத்தான் பொத்தானிக்கிட்டு பக்கத்துல வர ஆசைப்பட்டாளுங்க. இவங்கள மாதிரி பொம்பளைங்களாலதான் ஆம்பளைங்க ஏமாந்து போறது. பாரு வந்து எப்படி ஒய்யாரமா படுத்து கிடக்காருன்னு. அன்னைக்கு இவர் யாருன்னே தெரியாதப்ப இவர் தந்த தண்ணியை நான் குடித்தேன். இன்னைக்கு நான் இப்போ இவர் பொண்டாட்டி, இப்போ நான் கொண்டு வர பாலை இவர் குடிக்க மாட்டாராம். இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். இன்னைக்கு 2ல் 1 பேசி முடிவெடுத்தே ஆகணும். இன்னைக்கு இவருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட வேண்டியது தான். நம்மளை யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிறாரு, அதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன் எடுக்கலன்னு அதுக்குன்னு இவ்வளோ கோவமா? இப்போ நேரில் வந்து பேசினா பேச மாட்டாராம். என்ன செய்யறது? நமக்கு இங்கே இருக்க வீரம் அவரை பார்த்த உடனே போயிடுது. அவர் பார்த்தாலே பயமாக இருக்குது. என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்க. சாலினி, இப்படிலாம் பயந்த வேலைக்கு ஆகாது. எப்படி ஆயினும் இன்னைக்கு பேசி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். கூப்பிடுவோம். என்னங்க என்னங்க? ஐயோ கோவமாக பார்க்குறாரு. என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, அடிச்சு விடுவானோ? என்ன இவர்கிட்ட பேச ட்ரை பண்ணா இப்படி தூக்கி உடைச்சிட்டு போறாரு ஃப்ளவர் வாச. இனிமே இதை பார்த்து பக்கத்துல பேச கூட நெருங்க கூடாது. இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கோவம்லாம் இருக்க கூடாதுமா. ஆனா ஒண்ணு, அவ கண்ணை பார்த்தா மட்டும் நமக்கு என்னமோ ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்கு. உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது. அவளை நேருக்கு நேர் பார்த்து ஹேண்டில் பண்ண முடியாம தான் நம்ம அவளைத்தையும் தூக்கி போட்டு உடைக்க வேண்டி இருக்கு, பக்கத்துல நெருங்க விடாம பண்றதுக்கு. உன்னோட கோபமான பார்வையை பார்த்து என்னால சாதாரணமா கடந்து போக முடியல. அன்னைக்கு நீ என்ன பார்த்த பார்வையில உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதே பார்வை இன்னைக்கு என் மேல நீ வெறுப்பை காட்டும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளோ நாள் ஆனாலும் அன்னைக்கு நீ பார்த்த பார்வையை மறுபடியும் நான் பார்க்கறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருப்பேன் எவ்வளோ நாள்னாலும். என்ன நேற்று ராத்திரி மாதிரி தூங்காமவே இருக்கலாம்னு இருக்கியா? இல்லை, எனக்கு லைட் ஆஃப் பண்ணாதான் தூக்கம் வரும். அதான் உங்ககிட்ட கேட்க பயமா இருந்தது. அதுக்கும் எதையாவது தூக்கி போட்டு உடைப்பீங்களோ இல்லை திட்டுவீங்களோன்னு, அதனால தான் யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன். இங்க யாரையும் தூங்க வேண்டாம்லாம் சொல்லல. தூக்கம் வந்தா லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கலாம். போய் சோஃபாவில் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படு. பாருப்பா, ரொம்ப பெரிய மனசுதான் சாருக்கு. ரொம்ப அதிகமா பேசாத, சீக்கிரம் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்கு. ஏதோ கட்டில படுக்க வைக்க மாதிரி தான். இவர் கட்டில படுப்பாரு, நம்ம சோஃபால படுக்கணும். எப்ப சோனி, என் பிரஷ் எடுத்து நீயா பல்லு வளர்க்கணா? தூர போப்ப காலங்காத்தாலே கடுப்பு எட்டாத. நானே எந்திரிச்சதுல இருந்து உடம்புலாம் வலிக்குன்னு உட்கார்ந்துருக்கேன், சோம்பலா இருக்குன்னு. நீ வேற வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஊத்தவாய் நடிக்காதப. நீ தான் காலையில எந்திரிச்சு என் பிரஷ் எடுத்து பல்ல தேய்ச்சிருக்கேன்னு நினைக்கேன் தெரியாம. குருட்டு கபோதி. ஏன் உன் பிரஷ் என்ன கண்ணா தெரியல உனக்கு? இவ கிறுக்கி, நான் இன்னும் பல்ல வளர்க்கலவ. கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க வரா. நான் எந்திரிச்சு வந்து உட்கார்ந்த நேரத்துல இருந்து முன்னாதான் இருக்கேன். அந்த பக்கம் பாத்ரூம் பக்கம் போக கூட இல்லைண்ணா. அப்புறம் எப்படி என் பிரஷ் நனைஞ்சிருக்குது பாரு. நனைஞ்சிருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? அம்மா உன் பிரஷ் எடுத்து பாத்ரூம் காலையில கழுவிருப்பாளா இருக்கும். போ, அவகிட்ட போய் கேளு. என்ன சொல்ற? வேற என்ன, ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க? போவாங்கிட்டு. எம்மா எம்மா, எனக்கு என்னத்துக்கு கத்திட்டு அடக்கிய? சோத்த அடுப்புல வச்சுட்டு நான் தான் அடிக்கலான்னு போற நேரத்துல கூட்டிட்டு அடைக்கல. என்ன ரெண்டு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கிய காலங்கத்திலே? எம்மா பாருமா, என் பிரஷ் ஈரமா இருக்கு. இவன் தான் எடுத்து காலையிலே பல்லு தேய்ச்சிட்டான்னு நினைக்கம்மா. கேட்டா நீ எடுத்து பாத்ரூம் கழுவி இருப்போங்க அம்மா. அம்மா பல்லு விளக்கத்தை தேய்ச்சி பாத்ரூம்ப கழுவுவாத. ஊருகிட்ட விழுவேன். நேற்று ராத்திரி மழை வந்திருக்கலாம். சன்னல் வழியா சாரல் போட்டு பிரஸ் ஈரமா இருந்திருக்கும். கழுவிட்டு பல்ல தேய். சும்மா சண்டை போட்டுட்டு அடப்பாளுது. மனுஷனுக்கு இங்க 1008 சோழி கிடக்கு. இவ்வளவுக்கு என்ன சும்மா இருந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கதா ஆகும். ஆமால, மழை வந்திருக்கு, அதனாலதான் ஈரமா இருந்திருக்கும் போல இருக்கு. நான் கூட பயந்துட்டேன்.
காலேஜுக்கு குளிச்சுட்டு போறீங்களா குளிக்காம போறீங்களா? அம்மா நான்லாம் குளிச்சுட்டு தான்ப்பா போவேன். ஏம்மா கேட்க? குளிக்க தண்ணி சூடு பண்ணணும்ல, அதுக்கு தான் கேட்கேன். நல்லா குளிரா இருக்கும் தண்ணி, கை வைக்க ஆகல. அங்க பாத்திரமே அந்த கழுவாம தான் போட்டு வச்சிருக்கிறதுனால வெளியே அடுப்புல தண்ணியை காய வைக்கலனாலும் வரவு இரவு எல்லாம் நனைஞ்சு போச்சு, வெளியும் பத்த வைக்க ஆகாது. அதான் கேஸ் அடுப்புல இந்த சோத்தை வடிச்சிட்டு பொடியை போட்டுட்டு அதில் போட்டு விடியே வந்து குளிங்க ஆளுக்கு ஒருத்தியா. எனக்குலாம் கொஞ்சோட தண்ணி போதும்ப்பா, நான் கை கால் மூஞ்சி மட்டும் தான் கழுவுவேன், அப்படியே கழுவிட்டு காலேஜுக்கு போயிடுவேன். இந்த சோனி ஊத்தனாரி குளிக்கவும் மாட்டேங்க, சென்ட் அடிச்சுட்டு காலேஜுக்கு மட்டும் நல்லா பக்காவா கிளம்பிடுறியா. உனக்கு என்ன, நீ மூடு என்ன, நீ குளிக்கணும் அங்கே தண்ணி பாதி எவ்வளோ சடா சடன்னு வெளியே தான் ஊத்துற மாதிரி கேட்கும். உடம்புல படுதா இல்லையோ, சும்மா நீயே காக்கா குளியில போட்டுட்டு வருவ, நீ என்னையே சொல்றியோ? இவ்வளோக்கு என்ன இவ்வளோ சண்டை போட்டுட்டு அடப்பாள்வர், நம்ம போய் சோத்த வடிப்போம், சோறு குழஞ்சி போகும். போலா போ, போய் உன் பாத்ரூமா நல்லா ப்ரெஸ்ஸை போட்டு தேய். என்னது போய் ஏன் பாத்ரூம் நான் எதுக்கு கழுவணும்? அதான் ப்ரெஸ்ஸை தூக்கிக்கிட்டு நிக்கல, உன் வாயதான் பல்ல நல்லா வளர்க்கு போவாங்க. நானாவது பல்லு வளர்க்குறேன், நீ அதுவும் வளர்க்க மாட்டேக்கா ஊத்தனாரி. நீ போய் வளர்க்கலாம் வந்துட்டா என்னைய சொல்றதுக்கு. ஐயோ என்னங்க ஓடியாங்க? ஐயோ வயசான காலத்துல இந்த கிளவி ஒரு இடத்துல இருக்காம இப்படி வலிக்கு விழுந்து மண்டையை போட்டுக்கிச்சே. என்னங்க என் புருஷா என் தொப்பி மண்டையை அடிச்சுக்கிற வாயா. ஐயோ எத்தே எத்தே இப்படி அநியாயமா அல்பாயுசுல வெயிட்டியலத்தே. ஐயோ உமா, என்னாச்சு என்னாச்சு, எங்க அம்மைக்கு என்னாச்சு? ஐயோ நான் பழைய சோத்தை நாய்க்கு வச்சுட்டு வாரதுக்குள்ள உங்க அம்மா ஒடி வந்து நாய்க்கு வச்சு சோத்தை புடுங்க வரேன்னு சொல்லி வலிக்கு விழுந்துட்டாவங்க. இப்படி அநியாயமா அல்பாயுசுல போயிட்டாவளங்க. எல்லாம் சும்மா இருல, எங்க அம்மைக்கெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. விழுந்து அதிர்ச்சியில மயக்கமா இருப்பாங்களா இருக்கும். இரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுவோம். இல்லங்க கண்டிப்பா ஆளு பட்டுன்னு போய் பொட்டுன்னு போயிட்டு நினைக்கேன். பாருங்க உடனே கண்ணை மூடிட்டு ஆளு பாத்தியலாங்க. அந்த சின்ன வயசுல இவங்க சாவ வேண்டிய வயசா, இப்படி அநியாயமா அல்பாயுசுல போயிட்டேங்க. உமா வாயை மூடு, நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு ஓடியேன், நீ பின்னாடியே வா, நான் போயிட்டு இருக்கேன். வீடு கிட்ட கதவெல்லாம் போட்டணும்ல, சீக்கிரம் நான் போய் ஏதாவது ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் அம்மாவை கூட்டிட்டு அப்படியே ஓடுறேன். ஹலோ சுடுகாடா? இன்னைக்கு ஒரு டெட் பாடி வரும், எரிக்கணுமா புதைக்கணுமான்றதை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். இப்போதைக்கு ஒரு டெட் பாடி வரும், அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஏற்பாடு பண்ணணுமோ ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிடுங்க. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம் இன்னைக்கு ஒரு டெட் பாடி கன்ஃபார்ம். சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சு, அடுத்து பந்தல் பொடியவன் மைக் செட்டுக்காரன் மேலே தாளம் எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம். ஹலோ பந்தல் போடுற குருசாமி என்னண்ணா? ஆமாம்மா. ஆமா நம்ம மேக்கத்தர் வீட்ல இருக்க தொப்பி தலை வீட்டுக்கு பந்தல் போட்டுருங்க சீக்கிரம். ஒரு டெட் பாடி விழுந்து போச்சு, பாடி சாயங்காலம் வந்துடும், சீக்கிரம் பந்தல் போடுங்க. சரிம்மா. அடுத்து நம்மையாலும் தார தப்பட்டை எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம், தடப்படலாம் எல்லாம் பண்ணிடுவோம். திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்ன்ற மாதிரி நம்மளுக்கு இப்படி ஒரு காலையிலே சந்தோஷமான செய்தியா எந்திரிச்சது. இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு தெரியாம போச்சே. இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன்? என் மூஞ்சில நானே கண்ணாடியில முழிச்சேன், அதனாலதான் இந்த சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கும் போல இருக்க. இதே மாதிரி தானே கிழவி, எனக்கு ஒரு கனி சுடுகாட்டுக்கு சொல்லி வெட்டியானுக்கு சொல்லி பாட பந்தலன்னு எல்லாம் ரெடி பண்ண. இரு உனக்கு நான் ரெடி பண்றேன் இன்னைக்கு. எம்மா எம்மா என்னைய பாரும்மா, என்னைய விட்டு போயிடாதம்மா. செல்வம் செல்வம், நீ ஒன்றும் வருத்தப்படாத, ஒன்றும் இருக்காது உங்க அம்மாவுக்கு, சீக்கிரம் போயிடலாம். நல்ல நேரத்துல வந்த நண்பா, இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்குமோ தெரியல. நானும் எங்க அம்மா ஊர்ல இருந்து இன்னைக்கு வாரேன்னாவ, அதான் கார்ல கூப்பிட போறேன். எங்க அப்பா பையன் எல்லாருமே வாராவலாம், அதனாலதான் வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்பதான் நீ அம்மா ஒதுக்கிட்டு ஓடி இருந்ததும் அந்த கார்ல ஏத்திட்டேன். இந்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நண்பா. அட நீ வேற சும்மா இரு செல்வம், அம்மாவை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்ப்போம். எதுக்கும் அந்த இதுக்குள்ள தண்ணி கிடக்கும் பருக்கில, அதை எடுத்து தண்ணி தெளிச்சு பாரு உங்க அம்மாக்கு. ஒருவேளை மயக்கத்துல இருந்தாங்கன்னா எந்திரிச்சிட்டாங்கன்னா பார்க்கலாம்ல. ஆமால்ல, எனக்கு எங்க அம்மாவை இப்படி பார்த்ததும் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு தான் தூக்கிட்டு ஓடணும்னு தோணிச்சே தவிர இந்த தண்ணி தெளிச்சு பார்க்கணும்னு எல்லாம் தோணல. எதுக்கும் தண்ணி தெளிச்சு பாரு, அவங்க எந்திரிச்சிட்டா கூட நம்ம ஒருக்க ஆஸ்பத்திரியில போய் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். சரி ராஜேஷ். எம்மா ப்ளீஸ்மா எந்திரிம்மா, என்னை விட்டு போயிடாதம்மா ப்ளீஸ்மா. ஐயா எம்மா முழிச்சிட்டியா நீ? ஆமாய்யா முழிச்சிட்டேன். ஆமா எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? எம்மா நீ கீழே விழுந்து பதட்டத்துல அந்தாலும் மயங்கிட்டியா? எனக்கு அந்தாலும் ஒரே பயமா போச்சு. அந்தால நான் அங்க உன்னைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு உடனே அப்பதான் ராஜேஷனே வந்தவா, அந்தாலும் அவைய கார்ல போட்டுட்டு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கேன்.
ஐயா அப்படியா? எனக்கு ஒன்றும் இல்லையா, நல்லா தான் இருக்கேன். அது நேற்று ராத்திரி மழை பெஞ்சித்து பத்தியா, அது சவுதியாக கிடந்திருக்கு. நான் கவனிக்காம வேகமாக பொண்டாட்டி நல்ல கஞ்சை கொண்டு போய் நாய்க்கு வைக்கலன்னு அவளை வைக்காதன்னு சொல்ல ஓடி போய் அவள் வச்சாளா. அவட்ட இருந்து அந்த பாத்திரத்தை வாங்கலான்னு ஓடுனவா அந்த சவுதியில் வலிக்க உளுந்துட்டேன். அந்த ஆளை அப்படியே ஒரு மாதிரி கிருக்கிருன்னு வந்துருச்சு, தலை சுற்றிக்கிட்டு. ஏற்கனவே நான் தூக்கத்துலேருந்து எந்திக்கும் போதே இன்னைக்கு தலை ஒருபடியாக சுற்றிக்கிட்டு தான் இருந்தது. அதில் வழுக்குனதான் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு விழுந்துட்டேன் பத்துக்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. எம்மா, அந்த நாய் எந்த நாய்க்கும் சோத்த வச்சுட்டு போட்டுன்னு விட வேண்டியது தானம்மா. நீ என்னத்துக்கு அதை வாங்குறதுக்கு ஓடுன பாரு. இப்ப நீ தான் உளுந்து கைய காலம் உடைச்சிட்டு அடக்க. கை காலுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா, குறுக்கு தான் நல்லா நோவுது. ஏற்கனவே நேத்தே கொஞ்சம் குறுக்கு நோவுதுன்னு சொல்லிட்டு தான் கம்பவுனிட்டே நடந்தேன். இப்போ கூட கொஞ்சம் குறுக்கு நோவுதியா. சரி, ஆஸ்பத்திரிக்கு தானே போறோம், போயிட்டு கையோட டாக்டர்கிட்ட எல்லாம் செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் வா. சரியா? எல்லாருக்கும் சொல்லியாச்சு, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஏனுமே டெட் பாடி வர வேண்டியதுதான் மிச்சம். நேத்து விமல் வர முடியும்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு சும்மா சொல்லியிருப்பானா இருக்கும். அதான் இன்னும் கடைக்கு வந்திருக்கோம்டான்னு நினைக்கேன். ஒரு போன் அடிச்சு பார்ப்போம். என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்? நான் நேத்து சும்மா சொல்லியிருப்பேன்னு நினைச்சிட்டு எனக்கு கால் பண்ணி வேலைக்கு கூப்பிடலாம்னு நினைக்காத மச்சான். நான் கண்டிப்பா லீவு தான் ஒரு வாரத்துக்கு. நான் என் ஆளோட வெளியே போறேன், அதனால எனக்கு கால் மட்டும் பண்ணிடாத. அடப்பாவி, நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். சரி, டேக்கட்டா மாப்ள, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அட பரவாயில்லையே, ஓகேன்னு அனுப்பிட்டானே. என்னங்க தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்க? செல்லம், என் ஃப்ரெண்டு ஓகேன்னு சொல்லிட்டான் ஒரு வாரம் லீவுக்கு. சீக்கிரம் துணிமணி எல்லாம் பேக் பண்ணு, நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். எங்கெங்க போறோம் நாம? ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது ஜில்லுன்னு இருக்க பிளேஸ்க்கு போயிட்டு வருவோம். இங்க வெட்ட தாங்கல, நம்ம இங்கெல்லாம் செட் ஆகாது. ஒரு வாரத்துக்கு வெளியில என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். சீக்கிரம் துணிமணி எல்லாம் எடுத்து வை. திடீர்னு அவன் யார்கிட்டயாவது கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு அவன் பொண்டாட்டிட்டே சண்டை போட்டுட்டு நான் என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்தாலும் வந்துருவான். அதனால சீக்கிரம் கிளம்பு, இடத்த காலி பண்ணுவோம். சரிங்க, அந்த எடுத்து வைக்க. டாக்டர், எங்க அம்மாவுக்கு ஒன்றும் இல்லையே. பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் சுகர்லாம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அவங்க சுகர் கண்ட்ரோல் பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாள் இருந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு போங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறேன். இன்றைக்கி இருந்து ட்ரிப்ஸ் போட்டுட்டு போங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. அவங்க அப்பப்போ இடுப்பு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர், ஏதோ சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு. அது சரியாயிருமா டாக்டர்? இப்போ மருந்து ஊசியெல்லாம் போட்டிருக்குதுல்ல, சரியாகுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி டாக்டர். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கீரை, பாகக்காய் அந்த மாதிரி தான் ஐட்டம் கொடுக்கணும். சாப்பாடெல்லாம் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. நைட்டுக்கு சப்பாத்தி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் சாப்பாடு ஐட்டத்தெல்லாம் பார்த்து சாப்பிடணும், இல்லைன்னா சுகர் லெவல் அதிகமாயிரும். சரி டாக்டர். இன்னும் 2-3 பாட்டில் ட்ரிப்ஸ் போட வேண்டியிருக்கு, அதனால நைட் ஆயிரும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் இருந்து போகிற மாதிரி இருக்கும். ஐயோ, 2-3 பாட்டில்லாம் தாங்காது டாக்டர். இந்த ஒரு பாட்டில் முடிஞ்சது நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். எனக்கு நல்லா தான் இருக்குது உடம்பு. அம்மா இங்கே பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு உங்களுக்கு. எம்மா, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, அதான் டாக்டர் சொல்றாருல. டாக்டர், நாங்க வெயிட் பண்ணி இருந்து எல்லாம் போட்டுட்டு போறோம். சரி. மற்றபடி நர்ஸ் வந்து அப்பப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், அந்த 10 நம்பர் பேஷண்ட்டுக்கு ஊசிலாம் போடணும்னு சொன்னோம்ல, எல்லாம் எடுத்து வைங்க, இந்த வாரேன். ஏம்மா, இங்க பாரு, இன்னைக்கு இருந்து பொறுமையா ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய்கிடலாம். நான் வேணா வேலைக்கு லீவு சொல்லிக்கிடியே. நீ போவும்னு துள்ளாத, குளுக்கோசி யாரட்டும். ஐயே, இவனும் கையை குத்தி வீங்க வச்சு விடுவானுவேன், உடம்பெல்லாம் பஞ்சராக்கி விடுவானுவேன். ஆஸ்பத்திரிக்கு வந்தாலே சீக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வீட்டுக்கு போனாதாம்ல நிம்மதி. என்னைய வீட்டுக்கு கூட்டு போயிடல, ஒரு நாள் பூரா ட்ரிப்ஸ் எல்லாம் தாங்காது. நீ அமைதியாயிரு, கண்ணை மூடிட்டு தூங்கு. ட்ரிப்ஸ் அது பாட்டுக்கு ஏறும். நான் அந்த வாரேன். காலையிலே எந்திரிச்சு மனுஷன் பல்லு கில்லு தேய்ச்சிட்டு ஒரு காப்பி கீப்பி குடிக்கலான்னா அது கூட முடியலது வீட்டில். நான் அதில் கேன்டீனில் போயிட்டு ஒரு டம்ளர் காப்பி குடிச்சிட்டு வரேன். நீ கொஞ்ச நேரம் இரு, எப்படியும் ட்ரிப்ஸ் முடிய நேரம் ஆகும்ல. நான் அதுக்குள்ளே வந்து நர்ஸை வேற மாற்ற சொல்கிறேன். சரியா, நீ போய் காப்பி தண்ணி குடிப்போ அப்போ. சரிம்மா, பத்திரம், இரு வாரேன்.